இந்த அஞ்சலிய முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கொன்னு போட்டுருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு ஆத்திரம் இருந்துட்டு இருக்கு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வராத கோவம் இப்போ வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி கோவம் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அந்த அஞ்சலிய காப்பாத்தி தொரத்தி விட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வரது மட்டும் இல்லாம, அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "நீ கொன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உன்ன கொன்னா தான் நான் வந்து நல்லா இருக்க முடியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்து இப்போ வந்து அந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்சலி பண்ணது சின்ன காரியம்லாம் கிடையாது. மிகப்பெரிய காரியம் செஞ்சதுனால, இவ்ளோ பெரிய வசமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய அந்த நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது வேற யாராச்சும் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கார்த்திக் இந்நேரத்துக்கு இன்னொரு கல்யாணத்த பண்ணி வச்சு, அதாவது குழந்தை குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தில போயிருப்பாங்க. ஆனா இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு சரி ஓகே அஞ்சலி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா. அவள மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளான் எல்லாமே இப்படி தவிடுபொடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அதுக்கு சொந்தக்காரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்த்திகை ஏற்கனவே ஆஃபீஸ்ல போய் மிரட்டுனது, ஃபோன் பண்ணி மிரட்டுனது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தவ, இப்போ மறுபடியும் வேற வழியே இல்லாம கார்த்திக் கிட்ட போயிட்டு என்ன ஏத்துக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ முறையிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனையே பண்றது. "நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து அ இப்போ வந்து ஏத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா நான் செத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதாவது நம்ம கார்த்திக் நார்மலா இருந்திருந்தாரு, அதாவது நம்ம பிரியாவ லவ் பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ லவ் பண்றதுனால, அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோடவே இருக்கக்கூடாது. "நீ செத்து போறியா? நீயா ஏன் செத்து போற? நீ செஞ்ச பாவத்துக்கு, நீ செஞ்ச துரோகத்துக்கு, இது எல்லாத்துக்குமா சேர்த்து நானே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கழுத்த நெரிச்சு கொன்னுடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அஞ்சலி இதை எதிர்பார்க்கவே இல்ல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சிருந்தா அப்படின்னா, இந்த பக்கம் கூட வந்து தல வச்சு படுத்திருக்க மாட்டா. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய எப்படியோ காப்பாத்துறாங்க. காப்பாத்தாம விட்டிருந்தாலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அல்பாயுஸ்ல போய் சேர்ந்திருப்பா. இப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு, "டேய் கார்த்திக் நீ என்ன பண்ற? நீ வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா அவள விடு. நானே வந்து இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அஞ்சலிக்கு நெறைய விஷயங்கள சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது பிரியா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறது. அதாவது அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உன்னால என்ன முடியுமோ அத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிக்கு சவால் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. ஏன்னா, இந்த அஞ்சலி செஞ்சது சின்ன காரியமா இருந்தா எப்பவோ மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்கா. இப்போ தப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றா அப்படின்னும்போது, அவள வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சும்மா விடுறதுல வேற வழியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நம்ம கார்த்திக் கூட சேர்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.